ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம த சீசா ட்ரேடர் சேனல் நேம். சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நான் கொடுக்குற எல்லா அப்டேட்டும் சேனலில் தான் வரும். ஓகேங்களா? யூடியூப்பில் ஜஸ்ட்டு ஆஃப்டர் த சார்ட் என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும்தான் வரும். ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு. பட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்யூச்சராகவே இந்த மாதிரி சார்ட் வித் லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம், ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் டூரிங் த மார்க்கெட் எங்கே போகும், எப்படி போகும், இன்றைக்கி என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது எல்லாமே டூரிங் த மார்க்கெட் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். ஸோ சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நிஃப்டிக்கான டுடே சார்ட்டு. இன்றைக்கி மார்னிங் நம்ம வழக்கம் போல் 7:30 மணிக்கு போஸ்ட் பண்ணியாச்சு. 25,100 கால், 25,300 புட்டு. அதில் என்ன லைன்ஸ் அப்படின்றது, தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி சென்செக்ஸும் பாருங்கள். சென்செக்ஸு 81,800 கால், 82,800 புட்டு. அதோட பாயிண்ட்ஸ் இதில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கொடுக்கல. ஏன் அப்படின்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டு பாருங்கள், அதாவது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். இங்கே 1078, இங்கே 66, இங்கே 678, இங்கே 668. ஸோ 372, 350 கிட்டத்தட்ட எல்லாமே சேம்ன்றனால, ஈக்குவலாக இருக்கனால நான் பிரேக் ஈவன் பாயிண்ட் கொடுக்கல. பட் நிஃப்டியில் அப்படி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே 211, இங்கே 234, 20 பாயிண்ட்டு. இங்கே 136, இங்கே 155, இங்கே 80, இங்கே 91. இங்கே நிஃப்டியில் 20 பாயிண்ட்டுனா இந்த சென்செக்ஸில் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கணும். பட் 100 பாயிண்ட் அப்படி இருக்காது. இங்கே பாருங்கள், 678னா இங்கே 668, ரொம்ப 10 பாயிண்ட்டு தான். அதனால் இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கொடுக்கல. ஓகே, இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் மார்க்கெட் ஓப்பன்லேயே ஃபஸ்ட்டு கேண்டில்லையே நல்ல புல்லிஷ் அப்படின்னு காட்டிடுச்சு. ஸோ புல்லிஷ்னு காட்டினதுனால நம்ம எப்போயுமே ஓப்பன் ஆனதும் சார்ட்டை பார்க்க மாட்டோம், ஆப்ஷன் செயின் டேட்டா தான் பார்க்குவோம். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் செயின் இஸ் மிஸ்மேட்ச், பி சேஃப், ப்ளீஸ் புக் ஸ்மால் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டுருவேன். ஏன் மிஸ்மேட்ச்னால், நிஃப்டியில் ஒரு மாதிரி ஆப்ஷன் சார்ட்டும் சென்செக்ஸில் வேறு மாதிரி ஆப்ஷன் சார்ட்டும் காட்டுச்சு. அதாவது நிஃப்டியில் கால் சைடு போகிற மாதிரி காட்டுச்சு, சென்செக்ஸில் புட் சைடு போகிற மாதிரி காட்டுச்சு. அதுவும் இல்லாமல் அதோட டேட்டா எல்லாம் ரொம்ப முரணுக்கு முரணாக இருந்தது. அது பயங்கரமான ஒரு ஏற்றமும் பயங்கரமான ஒரு இறக்கமும் அப்படின்ற மாதிரி முன்ன பின்ன இருந்தது. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே நிஃப்டி சென்செக்ஸு ரெண்டும் வெவ்வேறு திசை இருந்தால் என்ன ஆகும்னா, நிஃப்டி மேலே போகணும்னா சென்செக்ஸும் சேர்ந்து தான் மேலே போகும். ஏன்னா நிஃப்டியும் சென்செக்ஸுக்குள்ளே ஒரே மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட்டேஜும் சேம் தான். அதனால் நிஃப்டி மேலே போனால் சென்செக்ஸும் மேலே போகணும். ஆனால் அப்படி மிஸ்மேட்ச் இருக்கனால கண்டிப்பாக மார்க்கெட் அதாவது இழுக்க மேலே போகாமல் கால் போகிற மாதிரி போகும், திரும்ப புட்டு வரும், புட்டு போகிற மாதிரி போகும், திரும்ப கால் போகும். இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் இன்றைக்கி அவாய்ட் பண்ணினேன் ட்ரேடை. 9:20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் ஒரு 11 o'clock நான் ஜஸ்ட்டு மார்க்கெட்டை பார்க்கும்போதே ரெண்டுமே கால் சைடு வந்துருச்சு. பட் ஆனால் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் இருந்தது. அதைத்தான் நான் இங்கே சொல்ல முற்பட்டிருக்கேன். எனக்கு எந்த என்ட்ரியும் நான் எடுக்கலை. பிகாஸ் அந்த ஆப்ஷன் செயினை பார்த்துட்டு என்னோடய ஒர்க் பிஸியில் சரி இன்றைக்கி ட்ரேடே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். காரணம் என்னென்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ 12 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆப்ஷன் செயின் கால் சைடு சேஞ்ச் ஆகிடுச்சு. ரெண்டுமே நிஃப்டி சென்செக்ஸ் கால் சைடு தான் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே என்ன மாறுபாடுனா, இங்கே பாருங்கள், இது நிஃப்டியோட சார்ட். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில்லையே மிகப்பெரிய ஏற்றம். பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து கால் சைடுக்கு மேலே கிட்டத்தட்ட தேர்ட் பாயிண்ட்டுக்கு நியரில் தான் இருந்தது. ஸோ முதல் அரை மணி நேரத்துலேயே நம்ம டார்கெட் ஃபுல்லாக அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்று திரும்பணும் இங்கேருந்து, பட் திரும்பலை. மார்க்கெட் ஃபுல்லாகவே கால் சைடில் சைட்வேஸில் தான் இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி புட் சைட்லேயும் பாருங்கள், புட் சைடு இறங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ சென்செக்ஸில் பாருங்கள், சென்செக்ஸ்லலாம் சுத்தமாக போகல, ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், இங்கே 3 கேண்டில், அதாவது அங்கே 4 கேண்டிலில் டச் ஆகிடுச்சு, இங்கே 4 கேண்டிலில் ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகலை. ஸோ சென்செக்ஸு கால் சைடு போனதுக்கப்புறம் நிஃப்டி அந்த கால் சைடு ரொம்ப வீரியமாக இல்லாமல் அப்படியே கரைஞ்சிருச்சு, அதாவது குறைஞ்சனால இப்போ அதாவது நிஃப்டி சென்செக்ஸ் ஒரே மாதிரியான ஃபார்முலா தான் காட்டணும். ஆனால் அப்படி காட்டாமல் ஃபஸ்ட்டு நிஃப்டி ரொம்ப மேலே போகும்னு காட்டியிருந்தது, சென்செக்ஸ் புட் சைடு காட்டியிருந்தது. இப்போ நிஃப்டி நம்ம டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நிஃப்டியோட வீரியம் கம்மியாகி சைட்வேஸ் மாதிரி காட்டுச்சு. ஆனால் சென்செக்ஸ் ஃபுல்லாக கால் சைடில் காட்டிடுச்சு. இப்படி காட்டினதுக்கப்புறம் தான் சரி ஏதோ குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் எந்த ட்ரேடும் எடுக்காமல் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல, என்னோடய ஒரு பீஸில் அப்படியே விட்டுட்டேன். ஸோ சென்செக்ஸ் பாருங்கள், 4 கேண்டிலுக்கு அப்புறம் நல்லா மேலே போயிருக்கும். அதாவது 4 கேண்டில் இங்கே 800 இருக்கும், 800 ஒரு 200 பாயிண்ட் மேலே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சைட்வேஸ் தான். இதே மாதிரி புட் சைடில் பாருங்கள், இதே மாதிரி நடந்திருக்கு. இது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது லோ டு ஹை இங்கே 493 பாயிண்ட் காட்டியிருக்கு.
இங்கே ஹை டு லோ வந்து 386. அதாவது புட் சைடில் 380 பாயிண்ட் இறக்கங்களும் கால் சைடில் 493 பாயிண்ட் ஏற்றங்களும் இருக்கும். காரணம் என்னென்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நிஃப்டி சென்செக்ஸ் வந்து கால் சைடில் மாறிடுச்சு அப்படின்னு. அதனால தான் கால் சைடு அதிக புள்ளிகள். இங்கே பாருங்கள், கால் சைடில் 160 புள்ளிகள், புட் சைடில் வெறும் 100 புள்ளிகள். இதோட காரணம் எல்லாமே இந்த ஆப்ஷன் செயினுக்குள்ளே இருக்குது. ஆனால் இது வந்து டெல்டா, தீட்டா, காமா, வேகான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இதில் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வேர்டை இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். காரணம் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே நம்மளை குழப்புறதுக்காக ஒவ்வொருத்தர் அந்த ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே நமக்கு வந்து ஆப்ஷன் செயின் டேட்டாவில் வெறும் இதுக்குள்ளேயே இங்கே பாருங்கள், இது ஆப்ஷன் செயின் டேட்டா. இதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நம்ம மார்க்கெட் வந்து எங்கே போயிட்டுருக்கு இந்த டேட்டா வந்துடும். ப்ளஸ் எல்டிபினா மார்க்கெட் இப்போ இந்த 25,200 கால் ஆப்ஷனில் 127 புள்ளிகளும், புட் ஆப்ஷனில் 37 புள்ளிகளும் இருக்குது. ப்ளஸ் அதோட ஓஐ, வால்யூம், சேஞ்சின் ஓஐ இதெல்லாம் இருக்கும். பட் இது எல்லாமே எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எல்டிபி, இந்த ஐவி மட்டும் போதும். இங்கே சைடில் பாருங்கள் டெல்டா, தீட்டான் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இங்கே டெல்டா வந்து 0.599னா இங்கே பாருங்கள் 0.351 இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண அவசியமே இல்லை. வெறும் 3 தான் இருந்தால் போதும். இந்த ஓஐ, சேஞ்சின் ஓஐ, வால்யூம் இதெல்லாம் தேவையே இல்லை. எல்டிபி, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்டு இந்த ஐவி இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து அப்புறம் வர்றேன். ஃபஸ்ட்டு ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் எந்த பெரிய ஏற்றங்களே இல்லை. அதாவது மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருந்தது. ஸோ இன்றைக்கி எந்த என்ட்ரியும் கிடைக்கல, சிக்கலை விட்டாச்சு. ஸோ என்ட்ரி கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க, நம்ம தப்புச்சிட்டோன்னு சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டாவில் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையாக பழையபடியே மாறிடுச்சு. அதாவது ஆப்ஷன் செல்லருக்கான நாட்கள் உண்டாயிடுச்சு. சரிங்களா? நிஃப்டி, சென்செக்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ வரும் நாட்கள் ஆப்ஷன் செல்லருக்கான நேரம். ஆப்ஷன் செல்லருக்கான நேரம் அப்படின்னா என்னென்னா, இண்டெக்ஸு மேலே தான் போகும், ஆனால் நம்மளோட ஆப்ஷன்ஸ் நம்ம வாங்கியிருக்கிற ப்ரீமியம் வந்து ஏறாது. நம்மளுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்பு தரமாட்டாங்க. அதாவது இப்போ மார்க்கெட் வந்து கால் சைடில் தான் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ இங்கே பாருங்கள், இந்த 25,250 இருக்குது. இப்போ மார்க்கெட் முடிஞ்சது 285. நியரஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,300. இது 25,300ஓட எல்டிபி பாருங்கள் 94. இதோட எல்டிபி அதாவது புட் சைடு வந்து 51 பாயிண்ட் இருக்கும். அப்போ கால் சைடு அதிகமாக இருக்கா? இப்போ அதே இது 25,300லேருந்து 100 புள்ளிகள் தாண்டி 25,200 கால் ஆப்ஷன் 168, 100 புள்ளிகள் கம்மின்னு இங்கே 100 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக புட் சைடு வந்து கம்மியாக இருக்குது, கால் சைடு வந்து 160, அதாவது 60 புள்ளிகள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கால் சைடு தான் அப்படின்றத மார்க்கெட் வந்து புல் சைடு, அதாவது கால் சைடு வந்து அதிகமான ஸ்ட்ராங்குன்னு காட்டிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இண்டெக்ஸ் வந்து மேலே போகும், ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே போகுமான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா ஏற்கனவே இது நல்லா மேலே போயிடுச்சு. இதில் 2 லாஜிக் தான் இருக்குது. என்ன லாஜிக்னா, ஒன்று மார்க்கெட்டு இந்த 168ன்றது இன்னும் மேலே போகும். ஆனால் மேலே போச்சுன்னா இந்த 51,73ன்றது இன்னும் கரையாது. ஏன்னா இப்போது மார்க்கெட் ஒரு 100 புள்ளிகள் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 100 புள்ளிகள் போய் 268 மாறிடும். ஆனால் 100 புள்ளிகள் கரையும் போது இது ஒரு 35 புள்ளிகள் 40 புள்ளிகள் தான் கரைஞ்சு இது வந்து 5, 10 இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி வந்து செவ்வாய்க்கிழமை தான், அது வரைக்கும் இது வந்து எல்டிபி தேவை, அதனால் இது அதிகமாக கரையாது. ஸோ இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்னென்னா, மார்க்கெட் இந்த இண்டெக்ஸ் ஏறும், ஆனால் இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், இது மட்டும் ஏறாது. பதிலுக்கு இது கம்மியாக கரையும், இது வந்து கம்மியாக ஏறும். அதாவது இந்த ஐவி என்ன சொல்லுது பாருங்கள், இந்த இடத்துல ஐவி இங்கே 8 இருக்கா, 8.8 சரிங்களா, அட் த மணியில் 8.8 இருக்குன்னா இங்கே வந்து இதே மாதிரி ஒரு புள்ளிகள் கம்மியாக 7 புள்ளி அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஐவி 5.7 இருக்குது. அதாவது மிக மிக கம்மியான கரைதலை காட்டுது. சரிங்களா? அதாவது இங்கே 100 புள்ளிகள் ஏறுச்சுன்னா இங்கே 50 புள்ளிகள் தான் கரையும் அப்படின்னு காட்டுது. இதனால் என்ன அர்த்தம்னா, அப்போ ஏறலாம்ல அப்படின்னா உண்மை அப்படி இல்லை. ஏறுறது கம்மியாக இருக்கும், இறங்குறதும் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதாவது சரிசமமான ஏற்றம் இருக்காது. நான் சொல்கிறது நான் தெளிவாக சொல்லலைன்னு எனக்கே தெரியுது, பட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏற்றம் கம்மியாக இருக்கும், இறக்கமும் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது செல்லர் தான் வந்து இதில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அதாவது 168லேருந்து இங்கே 100 பாயிண்ட் மேலே போகும்னு அங்கே காட்டுனா, ஆனால் 100 பாயிண்ட் மேலே போகாது, ஆனால் இண்டெக்ஸ் மட்டும் மேலே போகும். நீங்கள் நினைப்பீங்க இண்டெக்ஸ் மட்டும் மேலே போயிட்டே இருக்குது, ஆனால் நான் வாங்கின ப்ரீமியம் ஏறலைன்னு. அது காரணம் இங்கே தான், இதுதான் முன்கூட்டியே இங்கே வந்து காட்டிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் அர்த்தம். 2 சினாரியோ. ஒன்று கால் சைடு மேலே போகும், ஆனால் கம்மியாக மேலே போகும். சரிங்களா? இல்லை மார்க்கெட் அங்கேயே இருந்துச்சுன்னா கரைதல் இங்கே ரொம்ப வேகமாக நடக்கும்,
புட் சைடு கம்மியான ஓகே கைஸ், அதாவது மார்க்கெட் ஃபஸ்ட்டு சினாரியோ மார்க்கெட் மேலே போகும், ஆனால் கம்மியான ஏற்றம் நடக்கும், இது கம்மியான கரைதல் இருக்கும். ரெண்டாவது சினாரியோ மார்க்கெட் வந்து புட் சைடில் போகும், புட் சைடில் அதிகமான ஏற்றம் நடக்கும், கால் சைடில் கம்மியான கரைதல் நடக்கும். சரிங்களா, இதுதான் இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கான நேரம். காரணம் இங்கே பாருங்கள், இப்போ 25,300லேருந்து 100 புள்ளிகள் தள்ளி இங்கே வெறும் 101 தான் இருக்குது. ஸோ 1 புள்ளிகள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 25,200ல் 168 60 புள்ளிகள் அதிகமாக இருக்குது. இதே இப்போ சென்செக்ஸில் பாருங்கள், சென்செக்ஸில் இன்னும் தாறுமாறாக இருக்குது. இப்போ 82,500ல் சரி கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் கால் சைடில் பாருங்கள் 474 இருக்குது, புட் சைடில் 230 இருக்குது. அப்படியே இதுக்கு பாதி இருக்கா? ஸோ கால் சைடு தான் அதிகம், டிஃபால்ட்டாக அதிகமாக இருக்குதுன்னு காட்டியிருக்கு. ஸோ இதுதான் காரணம். ஐவியும் பாருங்கள் இங்கே 9.6 கிட்டத்தட்ட 10 இருக்கா, ஆனால் இந்த சைடில் பாருங்கள் 6.5 தான் இருக்குது. ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, இங்கே 10 இருந்தால் இங்கே 9 இருக்கும், இல்லை 9 இருந்தால் 8 இருக்கும். 1 புள்ளிகள் தான் வித்தியாசம் இருக்கும், ஆனால் இங்கே நிறைய புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் 82,500லேருந்து 500 புள்ளிகள் கூட்டி காட்டியிருக்கேன். அப்போனா என்னென்னா மினிமம் இங்கேருந்து 500னா 500 புள்ளிகள் அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் எல்டிபி இருக்கிறது 460 தான் இருக்குது. 40 புள்ளிகள் இருக்க வேண்டிய புள்ளிகளே காணோம். அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து கால் சைடு இன்னும் போக போகுது அப்படின்னு காட்டுது. சரிங்களா, இந்த பக்கம் பாருங்கள் 82,500லேருந்து 82,200க்கு இடையில எத்தனை புள்ளிகள் இருக்குது? 300 புள்ளிகள். ஆனால் 300க்கு இங்கே எவ்வளோ இருக்கணும்? 696 இருக்குது. கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த சைடு இருக்க வேண்டிய புள்ளிகளே இல்லை. ஸோ டிஃபால்ட்டாகவே கால் சைடில் அதிகமாக இருக்குதுன்னு காட்டியிருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது 82,500ன்றது வேகமாக ஏறி 82,800 82,900 வரும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்? கால் சைடு ஏறுச்சுன்னா இந்த எல்டிபி ஏறும்னு நினைப்போம். ஆனால் ஏற்கனவே ஏறி இருக்க காரணத்தினால கால் சைடு எல்டிபி ஏறாது. சரிங்களா, ஸோ இதனால் பையர்கள் அடி வாங்குவார்கள். ஆனால் புட் சைடு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். சரிங்களா, இன்னொரு சினாரியோ புட் சைடு மேலே ஏறும், கால் சைடு பயங்கர வேகமாக கீழே இறங்கும். அதாவது புட் சைடு இங்கே 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா கால் சைடு 200 பாயிண்ட் இறங்கும். ஸோ இப்படி பார்க்கும்போதும் நீங்கள் செல்லருக்கு தான் இங்கே சாதகமாக இருக்குது. ஸோ வரும் நாட்கள் செல்லருக்கான நாட்கள், வரும் வாரம் பார்த்துக்கோங்க. ஸோ வரும் நாட்கள் செல்லருக்கான நாட்கள், இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே கைஸ், நாளைக்கான அதாவது திங்கட்கிழமைக்கான சார்ட்டு இருங்க காட்டுறேன். ஒரு நிமிஷம் கைஸ், லோட் ஆகுது. இப்போது இது திங்கட்கிழமைக்கான சார்ட்டு. 25,250 கால் ஆப்ஷன், 25,450 புட் ஆப்ஷன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. நான் சேம் பண்ணி காட்டியிருக்கேன். சரிங்களா, ஸோ இது வந்து உண்மை நிலவரம் கிடையாது. உண்மை நிலவரத்தை நீங்களே பார்த்தீங்க. எக்குத்தப்பாக இருக்குது. 82,200 கால், 83,200 புட்டு. இதோட பாயிண்ட்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் இதை வந்து சமன்படுத்தி கொடுத்துருக்கேன் ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஆனால் பையருக்கான நேரம் இல்லை இது. சரிங்களா, அதனால் எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.